கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் பேப்பர் ப்ரெசன்டேஷனில் உங்களை அடிச்சிக்கவே முடியாது. கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் கற்றுக்கவே முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நான் எதுக்கு இருக்கேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் விஷயம், கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஸ்ட்ரோக்னா என்னென்னு கற்றுக்கணும். எந்த ஒரு லெட்டரை எழுதுகிறப்போ அதுக்கு ஒரு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதை இனிஷியல் ஸ்ட்ரோக்னும், முடிக்கிறப்போ அந்த டெய்ல எண்ட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். வளவலன்னு கிளாஸ் எடுக்கிறேன்ல, இது நமக்கு தேவையில்லை. ஸ்ட்ரோக்னா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரெண்டாவது விஷயம், உங்களோட ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே கர்வியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வீடியோவில் நான் ட்ரை பண்ணுற மாதிரி கர்வ்ஸ் அப்பப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக கர்சிவ் அச்சீவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஃபர்ஸ்ட் லெட்டரை தவிர எல்லாமே ஜாயின் லெட்டரில் தான் எழுதணும். கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு லெட்டரோட எண்ட் ஸ்ட்ரோக்கை இப்படி அடுத்த லெட்டரோட ஜாயின் பண்ணி எழுதுங்க. கண்டினியூஸாக எழுத ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கடைசி விஷயம், நீங்கள் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டரை ஃபங்கியாக ஸ்டைலிஷாக எழுதுங்க. என்னதான் கர்சிவ் அழகாக தெரிஞ்சாலும் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போவுமே உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்க்கு அழகாக அள்ளி கொடுக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் வீடியோஸ் நிறைய வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.